தங்கிய மண்டல சிறிதேரகநாமம் சுபமங்கலமிகு தம் சுபமங்கலமிகு சம்பிரம சுபசோபன சேனம் முதலாம் அதிகாரம் வசனங்கள் 15 துவங்கி 22 வரை வாசிக்க கேட்போம். பக்கம் 70வது பக்கம். In the Old Testament, the book of Exodus, chapter 1, verses from 15 to 22. The Old Testament, the book of Exodus, chapter 1, verses from 15 to 22, page number 70 in the Old Testament. அதுவுமின்றி எகிப்தின் ராஜா சிப்போரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொண்டு போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளின் உயிரோடு காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீ போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி வெகுதியும் பழித்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும், பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் கட்டளையிட்டான் என்று அன்பது வாசிக்க கற்றுக் கொள்ளுங்கள். வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுடைய மக்கள் உண்டாவதாக. ஆமென். இரண்டாம் வேத பகுதியாக மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 37 41 முடிய வாசிப்போம். மார்க் 15ஆம் அதிகாரம் 37 41 முடிய வாசிப்போம். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்போது தேவாலயத்தின் திரிசீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக விழுந்தது. அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபொழுது, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். சில ஸ்திரீகளும் தூரத்தில் நின்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் கலிலேயாவில் இருந்து வந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியர் செய்து வந்த மகதலேனா மரியாளும், சின்ன யாக்கோபும் யோசேப்புக்கும் தாயாகிய மரியாளும், சாலோமே என்பவளும், அவருடனே கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேறு அநேக ஸ்திரீகளும் அவர்களோட கூட இருந்தார்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே முகமாக்கி உண்டாவதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமும் ஆற்றலும் நிறைந்த திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வழிபாட்டுக்கு முதல் முறை வந்திருக்கிறவர்கள் யாராகிலும் இங்கே இருந்தால் தயவு கூர்ந்து உங்கள் கரங்களை மேலே உயர்த்தும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக் கொள்கிறேன். மற்றவர்கள் கரங்களை தட்டி கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு ஞாயிறும் மாலை இந்த நற்கருணை வழிபாடு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட புதிய ஆத்துமா வராத நாளே நமக்கு கிடையாது. ஏதோ ஒரு புதிய ஆத்துமா இந்த புண்ணிய பூமிக்கு வருகிறது. ஒருவேளை நண்பர்கள் சொல்லியோ தெரிந்தவர்கள் சொல்லியோ அல்லது ஆக்சிடென்டலாகவோ இந்த தேவாலயத்திற்கு வருகின்ற விசுவாசிகள் மாலை நேர நற்கருணை வழிபாட்டில் பங்கு பெறுகிறார்கள். அப்படி புதியதாக இங்கே வந்திருக்கிற உங்களை வாக்கு மாறாதவர் வழிபாட்டு குழுவின் சார்பில் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். வாருங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை இங்கே நற்கருணை வழிபாடு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் இணைந்து கடவுளை தொழுவோம், இணைந்து திருமறையை கற்றுக்கொள்வோம்.
நண்பர்களாக, உறவுகளாக, ஒருவருக்குள் இன்னொருவருக்கு இருக்கிற அன்பை இந்த புண்ணிய பூமியிலே நாம் வளர்த்துக் கொள்வோம். இந்த நாள் CSI மாமன்றம் என அழைக்கப்படுகிற சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவில் பெண்கள் ஞாயிறு அனுசரிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பது நமக்கு நன்கு தெரியும். அது ஏன் இந்த நாள் யாராவது எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? அது ஒரு காரணம் இருக்குது. ஏன் போன ஞாயிற்றுக்கிழமை இல்லை, ஏன் வர ஞாயிற்றுக்கிழமை இல்லை, ஏன் இந்த ஞாயிற்றுக்கிழமைய CSI எனப்படுகிற சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா விமென்ஸ் சண்டேவாக, பெண்கள் ஞாயிறாக அனுசரிக்கிறது? இது ஒரு காரணம் இருக்குது. ஏன் தெரியுமா? ஏன்னா இன்றைக்கு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை தன் கருவில் சுமந்த அன்னை மரியின் பிறந்த நாள். அன்னை மரியின் பிறந்த நாளாக இது இருக்கிறபடியினாலே இரட்சகராகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு வரவேற்க ஒரு பாத்திரமாக செயல்பட்ட, ஒரு சேனலாக செயல்பட்ட, ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குணசாலியான ஸ்திரீயாகிய அன்னை மரி பிறந்த தினமாக இது கருதப்படுகிறது. ஆகவே அவர்களை கௌரவிக்கும் வண்ணமாக இந்த நாளை ஓல் CSI முழுவதும் விமென்ஸ் சண்டே அனுசரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்க எல்லாரும் கூட உங்க திருச்சபையில இன்றைக்கு பெண்கள் ஞாயிறில பங்கேற்றிருப்பீர்கள், பிரசங்கித்திருப்பீர்கள், அங்கே கொடுக்கப்பட்ட வழிபாட்டு முறைமைகளை படித்திருப்பீர்கள், சாட்சி பகிர்ந்திருப்பீர்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒருவேளை இங்கே இருக்கிற உங்களில் யாராலையும் பெண்கள் பேச விரும்பினால் கூட இந்த நிமிடமும் நான் உட்கார தயார். உங்களுக்கு வாய்ப்புகள் நிச்சயம் அளிக்கப்படும். இல்லை நாங்கள் ஆயத்தமாக வரவில்லை, அடுத்த வாரம் நான் பேசுகிறேன் என்று விரும்பினால் கூட உங்களுக்கு நிச்சயம் வாய்ப்புகள் கொடுக்கப்படும் என்பதை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த பெண்கள் ஞானத்தில படிக்கும்படி கொடுக்கப்பட்ட 2 திருமறை பாடங்களிலே முதல் திருமறை பாடமாக நாம் தியானிக்க போவது விடுதலை பயணம் என அறியப்படுகிற யாத்திராகமத்தின் புத்தகம் முதல் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 22 வரை. பெண்கள், ஆண்கள். கடவுளானவர் இந்த உலகத்தின் எல்லா படைப்புகளையும் உண்டாக்கின போது மிருக ஜீவன்களை ஜோடி ஜோடியாக படைத்தார் என்று வசனம் சொல்கிறதே தவிர மிருக ஜீவன்கள் ஆணாக பெண்ணாக படைத்தார் என்று குறிப்பு நமக்கு இல்லை. அவைகளை ஜோடி ஜோடியாக படைக்கிறார். ஜோடி ஜோடி என்றாலே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது, அதில் ஒன்று ஆண் இன்னொன்று பெண் என்று. எல்லா படைப்புகளையும் படைத்து முடித்த பிறகு இவைகள் எல்லாவற்றையும் பராமரிக்கும்படி, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஆங்கிலத்தில், தி கஸ்டோடியன். கஸ்டோடியன் என்கிற வார்த்தை தான் ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கஸ்டோடியன் என்று சொன்னால் அதிகாரி அல்ல. அழிப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை, நீ பாதுகாவலன். உன்னிடம் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த படைப்புகளை நீ பாதுகாத்து பண்படுத்தி அதில் கிடைக்கிற பலனை ருசித்து மறுபடியும் அந்த படைப்பை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த தலைமுறைக்கு நீ கொடுத்து விட்டு போக வேண்டும். அதுதான் கஸ்டோடியன் என்கிற வார்த்தையின் அர்த்தம். ஆதாம் எனும் ஒரு மனுஷனை உண்டாக்கி படைப்புகள் எல்லாவற்றையும் பராமரிக்கின்ற பொறுப்பை அவன் வசம் கொடுக்கிறார். இவன் மாலை நேரத்திலே எப்படி இருக்கிறான் என்று பார்ப்பதற்கு இறைவனானவர் ஏதேன் தோட்டத்திற்கு வந்து அவனோடு பேசுவதை வழக்கமாக வைத்திருந்தார். அங்கே அமர்ந்து எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிற இவனுக்கு எல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்க, இவன் மட்டும் தனியாயிருக்க மனம் சஞ்சலப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. இதை தூரத்திலிருந்து பார்த்த கடவுள், ஓ, இனிமேல் இவன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று முடிவெடுத்து எந்த ஒரு உயிரினத்திற்கும் செய்யாத ஒரு புதிய விஷயத்தை மனுஷனுக்கு செய்கிறார். சிங்கத்தை படைக்கும் போது சிங்கத்தின் விலா எலும்பை எடுத்து பெண் சிங்கத்தை படைக்கல. புலியை படைக்கும் போது, யானையை படைக்கும் போது, உயிரினங்களை படைக்கும் போது அந்தந்த உயிரினங்களை தனித்தனியாய் கடவுள் உருவாக்கினார், கிரியேட்டட் செப்பரேட்லி. ஆனால் மனுஷி எனும் ஒரு பெண்ணை படைக்கும் போது மட்டும்தான் இறைவன் நினைத்திருந்தால் இவனுக்கு ஒரு பொடி களிமண் மாதிரி அந்த அம்மாவுக்கு ஒரு பொடி களிமண், சரியா போச்சு கணக்கு. ஆனா களிமண்ணை யோசிக்காம
அவனை நல்ல அயர்ந்த நித்திரை கொடுத்து அப்பவே அனஸ்தீசியா கொடுத்து ஆபரேஷன் பண்ற. அவனுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணி அவன் மயக்க நிலை அடைந்த பிறகு அவன் விழா இழந்தை எடுத்து ஒரு மனுஷியை உண்டாக்குகிறார். நல்ல கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. நாங்கள் இறையியல் கல்லூரியில் படிக்கும் போது அங்கே ஆண்களும் பெண்களும் இணைந்து படிப்போம். சில நேரங்களில் பட்டிமண்டபங்கள் வாக்குவாதங்கள் வரும்போது பெண்களாக பயிற்சி பெறுகிற குருமார்கள் சிறப்பாக பேசுவார்கள். அவர்கள் எடுக்கிற முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஆண்களாகிய நீங்கள் மண்ணால் படைக்கப்பட்டீர்கள், பெண்களாகிய நாங்கள் எலும்பால் படைக்கப்பட்டோம். We are more stronger than men என்று சொல்வார். உங்களை விட நாங்கள் வேல்யூ, உங்களை விட நாங்கள் ஸ்ட்ராங், உங்களை விட எங்களுக்கு அறிவு சக்தி கம்மி, உங்களை விட எங்களுக்கு பலம் அதிகம், உங்களை விட எங்களுக்கு எல்லாவற்றிலுமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கிறது என்பதை அந்த பாயிண்ட் பிடிச்சு பேசுவாங்க. ஆதியாகமம் முதல் அதிகாரமே நமக்கு சொல்லுகிறது, ஒரு பெண் படைக்கப்படும் வரை அந்த படைப்பு எனும் சைக்கிள், அதாவது படைப்பு எனும் அந்த பணி நிறைவேறவே இல்லை. எல்லாத்தையும் படைத்தார். பார்க்கும் போதே கண்கள் மயங்குகிற அளவுக்கு வண்ண வண்ணமாக படைத்தார். மனுஷனுக்கும் படைத்து விட்டார். ஆனால் படைப்பு முழுமை பெறவே இல்லை. எப்போது ஒரு பெண்ணை படைத்து ஆதாமோடு இணைத்து வைத்தாரோ அப்போதுதான் அந்த படைப்பு முழுமையடைகிறது. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, the creation completed only when woman was created என்று சொல்லி. எப்போது ஒரு பெண் படைக்கப்பட்டாலோ அப்போதுதான் படைப்பு எனும் அந்த சைக்கிள் முழுமையடைகிறது, படைப்பு எனும் அந்த பணி முழுமையடைகிறது. அவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் குடும்பத்திலும் சரி, திருச்சபையிலும் சரி, அவர்களின் திருப்பம், அவர்களின் உழைப்பு, அவர்களின் அர்ப்பணிப்பு ஈடு செய்யாத ஒன்று. அதை எதிர்கொண்டும் நம்மால் ஈடு செய்ய முடியாது. ஆதாம் தனிமையில் இருக்கும் போது துயரப்பட்டான். அவனுக்கு ஏற்ற துணையை கடவுள் உண்டாக்கின பிறகு அவன் மகிழ்ந்து கலிக்கூர்ந்து சந்தோஷமாய் இதயம் தோட்டத்திலே உலாவுகிறான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பெண்கள் ஞாயிறு அனுசரிக்கின்ற இந்த நாளிலே நம்முடைய திருச்சபையிலும் நம்முடைய குடும்பத்திலும் நமக்கு நிகராக நம்மோடு இணைந்து பணி செய்து கொண்டு நம்முடைய குடும்பத்தை பராமரித்துக் கொண்டு திருச்சபையின் அனைத்து பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு நம்மோடு இணைந்திருக்கின்ற சக படைப்பாளி ஆகிய பெண்களை கௌரவப்படுத்த வேண்டிய நேரம் இது. அவர்களை நினைவு கூற வேண்டிய நேரம் இது. அவர்களின் அர்ப்பணிப்பை எண்ணி அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரம் இது. அந்த நாளில் தான் நாம் தியானிக்கும்படி தெரிவு செய்திருக்கிற யாத்திராகமத்தின் புத்தகம் முதல் அதிகாரம் வாக்கியங்கள் 15 முதல் 22 வரை ஒரு சிறப்பான வரலாற்று சிறப்புக்குரிய சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, வசனம் 15 சொல்கிறது, அதுவும் அன்றி எகிப்தின் அரசன் சிப்ரால் பூவால் எனும் பெயருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். இங்க என்ன நடக்குது? ஒரு கொலை பண்ண சொல்லி ஒரு அரசனே சொல்றாரு. எகிப்து எனும் பெரிய சாம்ராஜ்யத்தின் பேரரசர் பார்வோன் அவரே ஒரு மருத்துவச்சிகளை அழைத்து கொலை பண்ண சொல்லி உத்தரவு கொடுக்கிறார். ஒரு மருத்துவரோ அல்லது செவிலியரோ தங்களால் இயன்றவரை தங்களை நம்பி வருகின்ற நோயாளிகளை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் பாடுபடுவார்கள். அவர்களை பிழைக்க வைக்க வேண்டும் என்றுதான் உழைப்பார்கள். இவரிடம் அவர்கள் பிழைத்து விட்டால் அவர்களுக்கு அதில் ஒரு பெரிய மன திருப்தி கிடைக்கும். ஆனால் ஒரு அரசன், ஒரு தேசத்தின் அரசன் மருத்துவச்சிகள் 2 பேரை அழைத்து நீங்கள் கொலை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறான். ரிக்வெஸ்ட் இல்ல, இட் வாஸ் a command. அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளைக்கு பின்னே ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி இருக்கிறது, தந்திரம் இருக்கிறது. நல்ல கவனிங்க, இவர் கூப்பிடுற 2 மருத்துவச்சிகளும் எகிப்தியர் அல்ல, எபிரேயர். இது எவ்வளவு பெரிய அநியாயம்! சொந்த மக்களையே கொள்ள சொல்லி அவர்களையே எதிர்க்கிறார்.
1947க்கு முன்னாடி நம்முடைய பாரத நாடு வெள்ளையர் வசம் அடிமையாக இருந்தது. 200 ஆண்டுகளுக்கு மேல் வெள்ளையர்களும் நாம் அடிமைகளாக இருந்த போது சுதந்திரத்திற்காக போராடி ஆங்காங்கே பிரச்சனை செய்து கலவரங்களை ஏற்படுத்தின நம்முடைய சகோதரர்களை சகோதரிகளை அவர்கள் அடிப்பதற்கு பயன்படுத்தின சோல்ஜர்ஸ் எல்லாம் யாரு? நம்ம தான், நம்ம சோல்ஜர்ஸ் தான், நம்முடைய ஆட்கள் தான். ஒரு பக்கம் அவன் நாட்டின் சுதந்திரத்திற்காக அவன் போராடி கொண்டிருக்கிறான், இன்னொரு பக்கம் இவன் கொடுக்கின்ற வருமானத்திற்காக வேற வழி தெரியாமல் இவன் கொடுக்கிற உத்தரவை ஏற்றுக்கொண்டு தன் சொந்தக்களையே அடிக்கிறான், துன்புறுத்துகிறான், கொலை செய்கிறான், சிறையில் அடைக்கிறான். இங்கே எபிரேயர்கள் எகிப்து நாட்டிலே அடிமை, பல நூறாண்டுகளாக அடிமை, ஏறக்குறைய 430 வருஷம். இந்த 430 வருட அடிமை வாழ்க்கையில ரொம்ப குறைவான தொகையா எகிப்துக்கு போறாங்க பிழைப்பு தேடி. காலங்கள் செல்ல 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 அவர்கள் திருமணமாகி பிள்ளைகளை பெற்றெடுத்து எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. எபிரேயரை விட இந்த எகிப்தியரை விட எபிரேயருடைய எண்ணிக்கை அதிகமானது அரசனுக்கு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியது. அவர் என்ன யோசிச்சாரு, இந்த இஸ்ரவேலர் பஞ்சம் வழிக்க இந்த நாட்டுக்கு வந்தவர்கள் இங்கே நாளுக்கு நாள் இங்கேயே தங்கி அவர்கள் வளர்ச்சி பெருகி ஏராளமான மக்களாக மாறிவிட்டார்களே, ஒருவேளை நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன கிளர்ச்சி ஏற்பட்டால் இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய மக்களுக்கு விரோதமாக போராடி நம்மையே ஒருவேளை அடிமைப்படுத்தினாலும் படுத்துவார்கள் என்கிற பயம் அவர்களுக்கு உண்டானது. வங்கதேசத்துல எவ்வளவு பெரிய புரட்சி ஏற்பட்டது உங்களுக்கு நன்கு தெரியும். அந்த நாட்டின் அதிபரே ரிசைன் பண்ணிட்டு ஓடி வந்து நம்ம நாட்டில் சொன்னாங்க. இவ்வளவு பெரிய புரட்சி ஏற்படுவதற்கு காரணம் பெருசா ஒண்ணும் இல்லை, சாதாரண இடஒதுக்கீடை குறித்து பார்லிமெண்ட்ல எடுத்த ஒரு சின்ன முடிவை மாணவர்கள் எதிர்த்தார்கள். மாணவர்கள் ஒன்று சேர்ந்து எதிர்த்த சின்ன போராட்டம் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகி 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 நாடு முழுவதும் பெரும் போராட்டமாக மாறி ஆளுமையில் இருக்கின்ற அந்த அரசாங்கமே கவிழ்ந்து போகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அவங்க நடத்தினாங்க. ஆட்சி கவிழ்ந்து போச்சு. இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, பார்வோன் அரசன் பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கொள்ள வேண்டும் என்று எடுத்த முடிவுக்கு காரணம் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கணும். இதே மாதிரி ஒரு சம்பவம் ஏறக்குறைய 1800 வருஷங்களுக்கு பிறகு நடக்குது. எங்க இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்கிற செய்தி அரண்மனையில் இருக்கின்ற ஏரோதுக்கு போகும்போது அரசன் நான் இங்கு இருக்கும் போது இன்னொரு அரசன் பிறந்திருக்கிறானா. அப்ப இன்னொரு அரசன் பிறந்து விட்டான் என்று சொன்னால் என்னுடைய அரியாசனம் என்னை விட்டு போய்விடும். அப்ப ஒன்று நான் இருக்க வேண்டும், இல்லை அவன் இருக்க வேண்டும். அப்ப நான் இருந்து கொள்ளுகிறேன், அவனை கொள்ளலாம் என்று முடிவெடுக்கிறான். அதே மாதிரி சம்பவம் 1800 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு நடந்தது. பார்வோன் சொல்ற அந்த தந்திரமான வேலையை பாருங்க. எதிரேய பெண்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளை கொள்ள எதிரேய மருத்துவச்சிகளுக்கே உத்தரவு தராரு. அதை விட முக்கியமா எப்ப உத்தரவு தராரு நாம் படிக்கப்பட்டிருப்போம் பாருங்க. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் அரசர் தங்களுக்கு ஏற்ற கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். நல்ல கவனிங்க. ஏன் பெண் பிள்ளைகளை கொள்ளாமல் ஆண் பிள்ளைகளை கொள்ள வேண்டும் என்று பார்வோன் சொன்னார் என்றால், ஆண் பிள்ளைகள் வளர்ந்து வாலிபனாகி நாளுக்கு நாள் ஆண்களின் எண்ணிக்கை தேசமெங்கும் பரவும் போது நாளைக்கு எபிரேயரா எகிப்தியரா என்கிற பிரச்சனை வந்தால் எகிப்தியரை மீறி எபிரேயர்கள் ஜெயித்து விடுவார்கள் என்று கருதி அந்த எபிரேயர்களின் ஆண்களை கொள்ள வேண்டும் என்று அவன் முடிவு செய்கிறான். ஏன்னா இயற்கையாகவே இஸ்ரவேலரின் ஆண்கள் குறைஞ்சது 6 அடி உயரம், நல்ல உடல் பலம், திடகாத்திரமான பலம், தைரியமான ஆட்கள். ஆகவே எகிப்தின் அரசனுக்கு மனதில் ஒரு பயம் தோன்றி மறைமுகமான தந்திரமான திட்டத்தை அவன் முன்வைக்கிறான். ஆண் பிள்ளைகள் எல்லோரையும் கொள்ள வேண்டும் என்கிற திட்டம். பெண் குழந்தைகளாக பிறக்கிற நாள் முதல் கொண்டு
அவர்கள் வாழ்ந்து முடிகிற நாள் வரை எவ்வளவு போராட்டங்களை சமாளிக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை பாலியல் செய்து, எத்தனை வன்முறை, எத்தனை போராட்டம், பணி செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, சில நேரங்களில் வீட்டிலும், சில நேரங்களில் சமுதாயத்தில் சுதந்திரமாக வாழ முடியாமல் பெண்கள் படுகிற கஷ்டங்கள் இருக்கிறது. கொஞ்சம் அல்ல. ஏதோ 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண் பிள்ளைகளை கொன்றார்கள் என்று பார்க்கிறோம். அதற்கு பின்னாடி ஒரு அரசன் தன்னுடைய சிங்காசனத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. ஆனா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கூட கள்ளிப்பாலை ஊற்றி நம்முடைய பெண் பிள்ளைகளை கொண்டார்களே, பெற்றோரே கொடுத்தார்களே கொண்டு சொல்லி, பெற்றோர்களே ஒப்பு கொடுத்தார்களே. ஆண் பிள்ளைகளின் மீது இருக்கிற மோகம் பெண் பிள்ளைகளை கொள்ள வேண்டும் என்கிற கொலையை தூண்டியது. ஆகவே பிறக்கிற பெண் சிசு கொல்லப்பட்டது. திருமணமானவுடன் அவருடைய கணவர் மரித்து போனால் இவர்களும் மறிக்க வேண்டும் என்கிற கட்டாய உடன்கட்டை ஏறுகிற பழக்கம் அவர்களுக்கு இருந்தது. சமுதாயத்தில் உரிமைகள் மறுக்கப்பட்டது. அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உரிமைகளும் மறுக்கப்பட்டது. அவர்களுக்கு நிலத்தில் பங்கில்லை, சொத்தில் பங்கில்லை, வீட்டில் பங்கில்லை, படிப்பதற்கு உரிமை இல்லை, தாங்கள் விரும்புவதை பேச உரிமை இல்லை. அவர்கள் தேவாலயத்திலே தேவதாசி சிஸ்டத்திலே திணிக்கப்பட்டார்கள். அவர்கள் விரும்பியவரை திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஆண்கள் எத்தனை பேர் வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிற போலிகாமி சிஸ்டம் அன்றைய தேசத்தில் இருந்தது. ஆனால் பெண்களுக்கோ ஒரே ஒரு கணவர் தான் என்கிற சிஸ்டமும் அந்த காலத்தில் இருந்தது. இவர்கள் எல்லாவற்றையும் கடந்து மீறி இந்த சமுதாயம் இன்றைக்கு மேலோங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. காரிலிருந்து, கண்டெய்னர் லாரியிலிருந்து, லாரியிலிருந்து ராக்கெட் வரைக்கும் ஓட்டுறாங்க நம்ம சகோதரர்கள். எதிலுமே நமக்கு சளைத்தவர்கள் இல்லை. அவர்கள் எல்லாவற்றிலும் நம்மை விட மேலான தினம் கொண்டவர்கள். அவர்கள் உடல் ரீதியாகவும் உள்ளம் ரீதியாகவும் நம்மோட பலசாலி. நம்ம நினைச்சுட்டு ஓடி பட்டாளம் வச்சா அவங்க சொல்லிட்டு விட்டுருவாங்க. திரும்பி அவங்க இன்னொரு பட்டாளம் வச்சா நீ பறந்து விட்டு நியாயப்படி. உடல் ரீதியாகவும் பலசாலி, உள்ள ரீதியாகவும் பலசாலி. அவர்களை பிரித்தவே முடியாது. முடிவெடுப்பதிலே துணிச்சலானவர்கள். எந்த முடிவெடுத்தாலும் அந்த முடிவு கரெக்டாகும். அவர்களை விட்டு நீ எடுக்கிற எந்த முடிவுமே நல்லாவே இருக்கிறது. எல்லாவற்றையும் திறன் படைத்த பெண்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் சாதித்துக் கொண்டு நாளுக்கு நாள் மேலோங்கிக் கொண்டு வருகிறார்கள். இந்த பாவன் அரசன் 2 மருத்துவச்சிகளை கூப்பிட்டு, நீ போ, எதிரே பெண்களுக்கு பிரசவம் பார், அந்த பெண்களுக்கு ஒருவேளை ஆண் மகன் பிறந்தால் அவனை கொள்ளு, பெண் பிள்ளை பிறந்தால் விட்டுவிடு என்று சொல்லி உத்தரவு கொடுத்து அனுப்புகிறான். ஆனால் மருத்துவச்சிகளோ தங்கள் சொந்த மக்களுக்கு துரோகம் செய்ய வேண்டுமே என்று யோசிக்கவில்லை. மாறாக அவர்களுக்கு தேவ பயம் இருந்தது. தேவனுக்கு அவர்கள் பயந்தபடியினாலே அரசனுக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயந்தார்கள். இப்போது அரசனுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று துணிச்சலான முடிவெடுத்தார்கள். பார்வோன் மிக கொடூரமான அரக்கன், எகிப்து சாம்ராஜ்யத்தின் பேரரசன். அரசனுடைய உத்தரவை மீறுவோருக்கு ஒரு நிமிடம் கூட நேரம் இல்லாமல் மரண தண்டனை விதிக்கப்படும். அப்படி இருக்கும்போது இந்த மருத்துவச்சிகள் அரசனுடைய உத்தரவை மீறி செய்யறாங்கன்னா உயிரையே பணயம் வைத்து இந்த வேலையை செய்யறாங்க. உயிரையே பணயம் வைத்து ஆண் பிள்ளைகளை காப்பாற்றாங்க சொல்லுது. அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவளிடத்திற்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாலும் என்றார்கள். நல்லா அந்த சூழ்நிலையை புரிஞ்சுங்க. இவங்க 2 பேரும் ஆண் பிள்ளைகளையும் காப்பாற்றுறாங்கன்ற செய்தி எப்படியோ ராஜாவுக்கு வந்துடுச்சு. தான் சொன்ன வேலையை செய்யாத 2 மருத்துவச்சிகளை கூப்பிட்டு அரசன் விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது இவங்க பதிவு பண்ற ஸ்டேட்மெண்ட் நல்லா கவனிங்க. ஐயா, எகிப்து நாட்டு பெண்களை போல அல்ல எகிப்து எபிரேய பெண்கள். நாங்கள் மருத்துவச்சிகள் அவர்களுக்கு பிரசவம் பார்க்க போவதற்கு முன்னமே
அவர்களுக்கு பிரசவம் ஆயிடுது, அதனால எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. இதுல இருக்கிற மறைமுகமான சூழ்நிலையை நீங்க புரிஞ்சீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிறந்த குழந்தையை வலுக்கட்டாயமா கொள்ள சொல்லி அரசன் உத்தரவு கொடுக்கல. அவர் கொடுத்த உத்தரவு எதுன்னா, நீ ஒரு நர்ஸ் அல்லது நீ ஒரு டாக்டர், அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போதே அதை எப்படியாவது கொண்டுட்டு செத்த குழந்தைய வெளியேற்றினா அவங்களுக்கு என்ன வராது, சந்தேகம் வராது. இப்படியே ஒவ்வொருத்தருக்கும் பிறக்கிற ஆண் குழந்தைங்க பிறக்கும் போதே சாகடிச்சிரு, பிறந்த பிறகு சாகடிக்காம என்ன பண்ண மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இந்த மருத்துவச்சிக்கு சொல்ற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கிளியரா இருக்குது. அரசே, அவர்கள் ரொம்ப பலமானவர்கள், நாங்கள் போவதற்குள்ளே அவர்களுக்கு என்ன ஆயிடுது, பிரசவம் ஆயிடுது. அதனால பிறந்த குழந்தையை எங்களால் ஒண்ணும் செய்ய முடியாது. குழந்தை பிறந்த பிறகு கொண்டது நம்முடைய காலம். கள்ளிப்பால ஊற்றுறது, நெல் எடுத்து குழந்தை வாயில போட்டுட்டு வாயை மூடிடுறது, குழந்தைய விடுக்கு பின்னாடி தட்டி சாகடிக்கிறது, இப்படிப்பட்ட சங்கடமான வேலைகளை எல்லாம் செய்து பெண் சிசுவை கொண்டார். பெண் சிசுவை கொண்டு இந்த சமுதாயத்தில் ஆண் குழந்தை மீது ஆசை கொண்டார். ஆனால் அன்றைக்கு பிறக்கும் போதுதான் கொள்ள வாய்ப்பளிக்கப்பட்டது, பிறந்ததற்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று மருத்துவச்சிகள் போய் அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்றாங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நன்றி இந்த சூழலை புரிந்து கொள்ளுங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்மை மீட்கும்படி எப்படி இயேசு ரட்சகராக இந்த பூமிக்கு வந்தாரோ, இயேசு ரட்சகராக பூமிக்கு வருவதற்கு தன் கருவை கொடுத்து தன் வாழ்வையே ஒரு பெண் அர்ப்பணம் செய்தாலோ, அதுபோல 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த 2 பெண்கள் 400 ஆண்டுகளுக்கு மேலே வேறு நாட்டில் அடிமையா இருக்கிற மக்கள் மீட்டுவ அவர்களுக்கு ஒரு ரட்சகராகிய மோசேயை பிறக்க இவர்கள் தியாகம் செய்திருக்கிறார். தங்கள் உயிரை துச்சமாய் எண்ணி அரசன் கேள்விப்பட்டால் நம்மை கொள்ளுவான் என்பது தெரிந்திருந்தும் இந்த பணியை கடவுளுக்கு பயந்து செய்தார். இன்னைக்கு கூட ஒவ்வொரு வீட்டிலையும் ஆண்களாகிய நாம சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு முதல் காரணம் யாரு? பெண்கள் தான். அவருடைய உழைப்பு, அர்ப்பணிப்பு, தியாகம், அவர் பணி, அவர்கள் ஆலயத்தின் மீது வைத்திருக்கிற அன்பு, தேவாலயத்தின் மீது வைத்திருக்கிற பயபக்தி, கடவுளை தேடுகிற காரியங்கள் நமக்கும் சேர்ந்து ஒரு ஆசீர்வாதமா வந்திருக்கு. ஏதோ ஒன்னோட சேர்ந்து ஏதோ ஒன்னோட மனம் பண்ணுவாங்க, அது என்னன்னு தெரியல. பூவோட சேர்ந்து நாரும் இப்ப பூ அவங்க யார் யாரு? அவங்க பண்ற ஜெபம் நம்மளை காப்பாத்துது, அவங்க இருக்கிற உபவாசம் நம்மளை காப்பாத்துது, அவங்க இருக்கிற பெயின் நம்மளை காப்பாத்துது, அவங்க பண்ற தியாகம் நம்மளை காப்பாத்துது. எல்லாம் திருச்சபையிலும் வழிபாடு தான். ஆண்கள் 20 பேர் இருந்தா பெண்கள் 40 பேர் இருப்பான். காலையில 8 மணிக்கு சர்வீஸ் 8 மணிக்கு அவங்க வருவாங்க, 9:30 மணிக்கு தான் நம்பால் உள்ள வருவான். ஆனா வர்றதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் செய்துட்டு கிளீனா வீட்டை விட்டுட்டு அவங்க வருவாங்க. ஒரு வேலையும் செய்யாம தூங்கி இருந்து 10 மணிக்கு மாறதுக்கு அவங்க 9 ஆகும். யோசித்து பாருங்கள், பெண்களின் உழைப்புக்கு ஈடு இணை பூமியில் இந்த 2 மருத்துவச்சிகள் தங்கள் உயிரையும் துச்சமாக எண்ணி அரசன்கிட்ட போய் சொல்றாங்க, நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது, நாங்க போறதுக்குள்ள அவங்களுக்கு பிரசவம் ஆயிடுது, இவர்கள் மட்டும் ஒரு வேலை அரசு சொன்னதை கேட்டு செய்திருந்தால் அவர்கள் எல்லாரையும் மீட்க போகின்ற மோசையின் ஒரு மீட்பர் பிறக்காமலே போயிருப்பாங்க. அவன் பிறப்பதற்கு வடிவுண்டாக்கினவர்கள் இவர்கள். இந்த 2 மருத்துவச்சிகளை பாருங்க. இது நிமித்தம் வசனம் 20 கவனிங்க. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் வலுத்து போனார்கள். எது நடக்கக்கூடாதுன்னு பார்வோன் கண்ணிங்கா பிளான் பண்ணி ஆண் பிள்ளைகளை கொல்லணும்னு சொன்னானோ அது இப்ப நடந்துச்சு. அது எதுன்னா ஜனங்கள் பழகி பெருகி ஏராளமாய் வலுத்து போனார்கள். இப்ப 1,00,000 பேரு எகிப்தியர் இருந்தா 1,10,000 பேரு எதிரேயர் இருந்தார். அதனால நேரத்திலே இவனா அவன்கிட்ட சண்டை போட முடியாது, எண்ணிக்கையில் அதிகமாயிட்டான். எது நடக்கக்கூடாது என்று தந்திரமாய் இவர் திட்டமிட்டாரோ அது நடந்து விட்டது. எகிப்தியர் குறைந்து போனார்கள், எதிரேயர் பழுகி பெருகி பழுகி பெருகி எண்ணிக்கையில் அதிகமாகி தேசம் முழுவதும் பரவினார்கள். தேவன் மருத்துவச்சிகளுக்கு அன்பு கூறும் சொல்லுது. மருத்துவச்சிகள்
தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் கிடைக்கும்படி செய்தார். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டார். இப்ப வருது இரண்டாவது ஸ்டெப். முதல்ல ஒரு பிளான் பண்ணது பிறக்கும் போதே சாகடிக்கணும். பிறக்கும் போதே சாகடிக்க முடியாம போனதுனால பிறந்த பிறகு சாகடிக்கணும். இவ்வளவு பெரிய திட்டத்தை முறியடித்தது 2 பெண்கள் தான். இவ்வளவு பெரிய திட்டத்திற்கு உதவியாக இருந்தது 2 பெண்கள் தான். அன்புக்குரிய சகோதரிகளே, உங்களின் பொறுப்படியும் உங்களின் குடும்ப பணியும் என்னாலும் போற்றப்பட வேண்டிய ஒன்று. இப்போது நாம் மார்க்கு நற்செய்தி நூலில் ஒரு 5 நிமிடங்கள் 15ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 4 வசனங்களை தியானித்து நாம் நிறைவு செய்வோம். மார்க்கு நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம், அங்கிருக்கிற 5 வசனங்களை மாத்திரம் நாம் தியானித்து நிறைவு செய்யலாம். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக பிரித்தது. இங்கு நடக்கிற சம்பவம் என்ன, இந்த கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு கொல்கொதா மலையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். இயேசு சிலுவையை காட்டிக் கொடுக்கப்பட்ட போதே அவருடைய சீடர்கள் பாதி பேர் ஓடிவிட்டார்கள். அவரை விசாரணைக்கு அழைத்துக் கொண்டு போகும்போது பாதி பேர் ஓடிவிட்டார்கள். அவருக்கு மரண தண்டனை விதித்த போது மீறி போய் ஓடிவிட்டார்கள். இப்போது சிலுவையை சுமந்து கொண்டு எருசலேமின் வீதியிலே ரட்சகனாகிய இயேசு தள்ளாடி போய் கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு சீடர் கூட அவரோடு நின்று அவருக்கு உதவும் இல்லை, சிலுவையை தூக்கவும் இல்லை, அவருக்காக பரிதவிக்கவும் இல்லை. தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேறு வழி தெரியாமல் எபிரேயர்களுக்கும் ரோமர்களுக்கும் பயந்து கலிலேயனாகிய இந்த 12 பேரும் ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் பெண்களோ சுடுகாடு வரை இன்றைக்கு போறதுக்கு நமக்கு உரிமை இல்லை, பெண்களை மறுக்கிறாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் கூட சிஸ்டம் ஆகி போச்சு. அன்றைக்கு சகோதரிகள் கொல்கொதா மலை வரைக்கும் வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, வரலாறு சொல்கிறது, கொல்கொதா மலைய ஒருத்தர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாருன்னா அந்த மலைப்பக்கம் திரும்பி பார்க்கறதுக்கு கூட நம்மளுக்கு பயமா இருக்கும். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற வழியில மிக முக்கியமான புறவழி சாலையில அந்த கொல்கொதாவிலும் சாதாரண மண்மேடு இருக்குது. அது ஒன்றும் பெரிய மலை இல்லை, ஒரு மண்மேடு. அந்த சமவெளி மண்மேட்டுக்கு மேலே சிலுவை மரம், நெடுமரம் எப்போதும் நின்று கொண்டிருக்கும். கழுமரத்தை குற்றவாளி தூக்கிக் கொண்டு வருவான். அங்கே குற்றவாளி சிலுவையில் அறையப்படும் போது இடுகிற கூக்குரல், அழுகையின் குரல் அப்படியே சுற்றி இருக்கிற மக்களின் காதுகளிலே மிக மோசமான ஒரு சத்தத்தை ஏற்படுத்தும். அதை கேட்கும் போதோ அல்லது பார்க்கும் போதோ சாதாரண மக்களுக்கு மனதில் ஒரு பெரிய பயம் வரும். ஒரு கிளின்னுவாங்கல்ல ஆங்கிலத்தில், டூம்னஸ், ஒரு டூம்னஸ் ஃபார்ம் ஆயிடும், ஒரு கிளி ஃபார்ம் ஆயிடும், இல்ல ஒரு இருள் ஃபார்ம் ஆயிடும். அவ்வளவு பயம் மிகுந்த ஒரு கோர மரணம் கொல்கொதா மலை. அந்த மரணத்தையே நேரடியாக பார்க்கக்கூடிய துணிச்சல் இந்த 3 பெண்களுக்கு இருந்திருக்கு. நமக்கு ஏதாவது சின்ன அடிப்பட்டா அப்படியே துடிப்போம். சில நேரங்களிலே பெரிய காயங்களை கூட பெண்கள் சாதாரணமா தாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. வலி இருக்குது வெளியில சொல்றது கூட கிடையாது. இப்படியாப்பட்ட வழியை தாங்கிக் கொண்டு கொண்டே இருப்பாங்க. கொல்கொதா மலையில் நடக்கிற ஓரத்தை தூரமிருந்து பெண்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார். எங்கே கிரைச்சிலை 2ஆக கிழிந்தது என்று வரலாறு சொல்கிறது. அதுக்கு பின்னாடி பெரிய ஸ்டோரி இருக்குது. அது சொன்னா ரொம்ப டைம் இருக்கும். அது அடுத்த வசனத்தை பார்க்கலாம். அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றார். சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியா, சின்ன யாக்கோபு, யோசேப்புடைய தாயாகிய மரியா மற்றும் சலோமே என்பவரும் அவர்களே கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேறு அநேக ஸ்திரீகளும் அவர்களோடு இருந்தார்கள். மார்க்குக்கு எவ்வளவு துணிச்சலும் தைரியமும் இருந்திருந்தா, இயேசு கிறிஸ்துவின் வரலாற்றை முதல்ல எழுதுகிற சீடர் மார்க்கு, மார்க்குக்கு பிறகுதான் மத்தேயு, அதுக்கு பிறகுதான் லூக்கா, அதுக்கு பிறகுதான் யோவான் எழுதுறாரு.
எவ்வளவு துணிச்சலும் தைரியம் ஒழுங்கும் தான் ஒரு சின்ன வாலிபன், இயேசுவோடு இருந்து ஊழியம் செய்யாத ஒருவன் எவ்வளவு தைரியம் இருந்திருந்தால் இந்த பெண்களின் பெயரை குறிப்பிட்ட ஆண்களின் பெயரை விட. ஆணாதிக்க சமுதாயம், இஸ்ரவேலின் கூட்டம், யூதர்கள் மிகப்பெரிய ஆணாதிக்கம் கொண்டவர்கள். அந்த இஸ்ரவேலின் கூட்டத்தின் மத்தியில இந்த 3 பெண்களின் பெயரை துணிச்சல மார்க் மென்ஷன் பண்ற. மகதலேனா மரியா, யாக்கோபு யோவானுடைய தாயாகிய மரியா, 3வது சலோமே. இந்த யாக்கோபு யோவானுடைய தாயாகிய மரியா உங்களுக்கு தெரியுமே, இயேசு கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை? என் பையன் ஒருத்தவனுக்கு லெப்ட், என் பையன் ஒருத்தவனுக்கு ரைட் உட்காரணும்னு கேட்டாங்க. கேட்டதோடு அவங்க விட்டு இல்லை, கடைசி வரைக்கும் வந்து ஆண்டவரோட நிற்கிறாங்க. மகதலேனா மரியா இயேசுவோடு இணைந்து ஊழியம் செய்த ஆண் சீடருக்கு நிகரான தைரியசாலி. மரியா கொஞ்சம் பயந்த சுபாவம், இவள் மிகப்பெரிய தைரியசாலி. அதனாலதான் வாரத்தின் முதல் நாள் உபோகங்களை தூக்கிக் கொண்டு வேக வேகமா ஓடுறாங்க. சலோமே, மற்ற ஸ்திரீகள் எல்லாரும் இயேசுவின் மரணத்தை நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு உயிர்த்த போது முதலில் சந்தித்தார்கள். இயேசுவின் கல்லறையை நோக்கி ஓடினார்கள். இயேசு உயிர்த்தார் என்கிற செய்தியை சீடர்களுக்கு அறிவித்தார்கள். இயேசுவோடு இணைந்து சாட்சியாக ஜீவியம் செய்தார்கள். இந்த வரலாற்று சிறப்புமிக்க காரியங்களை எல்லாம் நீங்கள் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டியது. எந்த நிலையும் ஆண் பெண் என்கிற வித்தியாசம் சபையிலும் இருக்கக்கூடாது, குடும்பத்திலும் இருக்கக்கூடாது. இரண்டிலுமே ஆணுக்கு பெண் நிகரானவர்கள், ஆணுக்கு பெண் சமமானவர்கள், ஆணுக்கு பெண் சளைக்காமல் உழைக்கிறவர்கள் என்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்க வேண்டும். ஒருவேளை ஆணாதிக்க சமுதாயம் இந்த திருமறையை எழுதியபடியால் அநேக பெண்களுடைய பெயர்கள் இதில் விடப்பட்டிருக்கிறது. நினைத்திருந்தால் இன்னும் ஏராளமான பெயர்களை சேர்த்திருக்கலாம். ஆனால் பேட்ரியார்க்கல் சொசைட்டி என அறியப்பட்ட யூத ஆணாதிக்க சமுதாயம் வேண்டுமென்றே பெண்களின் பெயரை நிராகரித்தார்கள். உங்களுக்கு தெரியுமா? சொன்னா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஒரு யூதன் படுக்க போகும்போது ஜெபம் பண்ணுவானா? என்னன்னு ஜெபம் பண்ணுவானா? ஆண்டவரே, என்னை அந்த நாயாக அல்லது பெண்ணாக படைக்காமல் என்னை ஆணாக படைத்ததற்கு உனக்கு நன்றி. எவ்வளவு வன்மமான ஆணாதிக்க சிந்தனை அவனுக்குள்ள இருந்தால், என்னை இந்த நாயாக இந்த பெண்ணாக படைக்காமல் ஆணாக படைத்தாயே உனக்கு நன்றி என்று சொல்லுவானோ. அப்படிப்பட்ட சமுதாயம் இந்த திருமறையை எழுதும் போது உடனடிப்படுகிறார்கள். ஏராளமான பெண்களின் பெயரில் விடப்பட்டது. இல்லை என்றால் இன்னும் ஏராளமான சாட்சி நமக்கு திருமறையில கிடைத்திருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்புக்குரிய சகோதரிகளே, உங்களை கண்டு நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். உங்களின் பணி மிக மிக பெருமைக்குரியது. மருத்துவத்துறை, அறிவியல் துறை, கல்வித்துறை, சமுதாயத்துறை, அரசியல் துறை, இன்றைக்கு திருப்பணி, எல்லாவற்றிலும் நீங்கள் சாதித்துக் கொண்டுதான் வருகிறீர்கள். என்ன கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. 24 பேராயிரம் கொண்ட இந்த சிஎஸ்ஐல ஒரு பேராயிரமா வர்றதுக்கு 70 வருஷம் ஆயிடுச்சு. 19 பேராயிரம் கொண்ட சிஎன்ஐல ஒரு லேடி பிஷப் ஆவதற்கு 40 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் விடாமல் போராடி உங்களுக்கான உரிமைகளை பெற்று சாதித்துக் கொண்டே வருகிறீர்கள். நீங்கள் மென்மேலும் வளர வேண்டும், வாழ வேண்டும், திருப்பணி செய்ய வேண்டும். உங்கள் அர்ப்பணிப்புள்ள ஊழியங்கள் குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நீங்காத கரம் உங்களோடு இந்நாளும் தங்கி இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். கடைசியா சொல்லி முடிச்சிடுறேன். பலமுறை சொல்லியிருக்கிறேன். சாம்பொன்னையா பிஷப் சொல்லுவாரு, இதை நான் சொல்லி வீட்டுக்கு போனா இதை நீங்க ஃபாலோ பண்றீங்களான்னு ஐரமா கேட்கிறாங்க. சாம்பொன்னையா பிஷப் அடிக்கடி சொல்லுவாரு, வீட்டுக்கு வெளியே நீ எவ்வளவு பெரிய லாடா இருந்தாலும் வீட்டுக்குள்ள பொண்டாட்டி தான் காடுன்னுவார். இதை சொல்லிட்டு வீட்டுக்கு போனா நீங்க என்ன சொன்னீங்க, வீட்டுக்கு வெளியே நீங்க எவ்வளவு பெரிய லாடா இருந்தாலும் வீட்டுக்குள்ள பொண்டாட்டி தாண்டா காடு, அவதான் உன் வாழ்க்கையே அப்படின்னு பேராயர் பிரசங்கிப்பார். அந்த அடிப்படையில பெண்களே, நீங்கள் சகோதரிகளாக, மனைவியாக, தாயாக எங்களோடு உங்களை இணைந்து ஆற்றுகின்ற பணிக்கு உங்களுக்கு கூடான கூடி நன்றிகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவர்